மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட போன் அடிக்கிறவங்க எல்லாருமே மேக்சிமம் என்ன கேட்பாங்கன்னா, ஆரோக்கியமா வாழ ஒரு அற்புதமான வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆரோக்கியமா வாழ்றதுல வைட்டமின் ஏ, பி, சி, டி இது மூணுமே வேணும் தான், இல்லைன்னு சொல்ல. அதுல ஏ வந்து மிக முக்கியமானது. நம்பர் ஃபர்ஸ்ட் இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து இருந்தா, இரும்பு சத்து உங்களிடம் சிறப்பாக இருக்குங்கிறது எதாவது குறும்பு அதிகம் செய்வீர்கள். குறும்பு நிரம்ப இருந்தால் அவனிடம் இரும்பு இருப்பதாக இருக்கும். அவனுடைய உடம்பும் இரும்பாக இருக்கும். இரும்பா இருக்கவனால மட்டும்தான் குறும்பா செய்ய முடியும். குறும்பு அரும்புவாங்க. அதான் உண்மையும் கூட. ஆக எப்படி நீங்க கணக்குல வச்சுட்டாலும் அப்ப அது இரும்பு எங்கெங்க வாங்குறது? கடையில போய் 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துடலாமா? அதான் இரும்பு கடை 1000 கடை இருக்கே, சொல்லுங்க ஐயா. அங்கே தூள் விற்கிறாங்களா? இல்லை பாலில் போடணுமா? எதில் போடணும்னு கேட்டாலும் கேட்பீங்க நீங்க. ஆகவே அன்பர்களே, அப்படி அல்ல. இரும்பு எப்படி கொண்டாடணும், இரும்பு எங்க, அதுதான் நீங்க நிறைய படிச்சுக்கிறீங்க, யூடியூப்ல எல்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இரும்புலாம் என்ன சொன்னாலும் தெரியாது. இப்ப நாங்க சொல்றதை நீங்க சேர்த்துக்கிட்டா இரும்பு வந்துடும். ஆமா, துரும்பிலும் இரும்பு இருக்கும். அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம். இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்ல போறோம்? உங்களுக்கு இரும்பு சத்து வந்தா என்னென்ன நடக்குது தெரியுமா? அயோடின். இது வேற. இப்ப வெள்ளை வெள்ளையா முன்னெல்லாம் உப்பு வாங்கி தின்னுட்டு இருந்தோமா, அயோடின் கலந்த உப்பு இது வருது. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இரும்பு கலந்ததுன்னு வந்துருது. அயோடின் கலந்துருக்கு, அயோடின். ஐயா, ஒரு விஷயம், நீங்க கலக்கிறதோ கொள்றதோ ஒரு பக்கம் இருக்கட்டும், சிறப்பு தான், நாட்டுக்கு நல்லதான் செய்றீங்க. ஏன்னா அயோடின் இல்லாதவர்களுக்கு அயோடின் வந்து சேரும். இதெல்லாம் உண்மைதான், நல்லதுதான். ஆனா நாங்க என்ன சொல்றோம், இயற்கையாகவே அயோடின் கிடைக்குங்க. எப்படி கிடைக்கும்? என்ன சாப்பிட்டா கிடைக்கும்? கிடைக்கும். அதாங்க, என்ன சாப்பிட்டா கிடைக்கும். அப்படியே எடுத்துங்க. எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? பேரிச்சாம்பழம் சாப்பிட்டாலே இரும்பு சத்து இருக்கு. சரி, சுகர் பேஷண்ட் என்ன செய்யறது? அவங்க சாப்பிடணும்ல, அவங்களுக்கு இரும்பு சத்து வேணும்ல. அப்ப என்ன தாங்க பண்றது? வழி கரும்பு தாங்க இரும்பு. ஐயோ, சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதாவது நீங்க சீனியா வெள்ளையாக்கி சீனியா மாத்தினா தான் சார் அங்க பிரச்சனை. உங்களுக்கு கரும்பு சாறு வந்து உங்களுக்கு இரும்பு சாறு சார். அது கரும்புங்கிறது நீங்க விளையாட்டு எடுத்துக்காதீங்க. கரும்பு சார் இரும்பு சார். இரும்ப காய்ச்சி சாறு எடுக்கிறது தாங்க கரும்பு. கரும்பு சாறு ஊத்துனா தீ பற்றி எரியும் தெரியுமா உங்களுக்கு? அதுல பாஸ்பரஸ் சத்தும் இருக்கு. இந்த கரும்பு சாறு ரெகுலரா ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா? மூளை சார்பா இருக்கும், பத்திக்கும். அப்படியே உன்னை சொன்னோன்னே புரியும் அவனுக்கு, தான்னு புரியும். அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். இதுல இரும்பு சத்து இன்னும் கிடைக்கிறது என்னன்னா தேன். இந்த தேனும் நான் சொல்றது வந்து சுகர் நோய் இல்லாதவங்களுக்கு தேனும் கரும்பு. அது படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் சொல்றேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகணும், சிறப்பாக இருக்குன்னா எலுமிச்சம்பழம் தேனு கரும்பு சாறு. எலுமிச்சம்பழம் தேனு கரும்பு சாறு, அதில் இஞ்சி சேர்த்துட்டான்னு சேர்த்தான். இல்லை, தேன் கலந்து, சுத்தமான தேனை சொல்றேன், கலந்துட்டீங்கன்னா 48 நாள் ஒரு எவ்வளவு மக்காம இருந்தாலும் சரி ஷார்ப்பாயிடலாம். நினைவுகள் அற்புதமா இருக்கும், மறதி வராது, முக சுருக்கம் மாறும், கிழட்டுத்தன்மை போயிடும். ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இளமை துள்ளலோட நீங்க மிடுக்காக நடைபோடக்கூடிய வாய்ப்பு உருவாயிடும். ஆண் பெண் 2 பேத்துக்குமே சொல்றேன். அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். ஆனா கண்டினியூவா தொடரணும். இதை சாப்பிட்டுக்கிட்டு நீங்க போய் பீஃப் சாப்பிட்றேன், ஆட்டுக்கறி சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன், தண்ணி அடிக்கிறேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. மாமிச உணவுகளை தவிர்த்து விட்டு இயற்கையான தேன், பழா, வாழை, முந்திரி, அது இதுன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி இந்த சாப்பிட்டான உணவுக்குள்ள வந்துடும். சாப்பிட்டான உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு இருக்குது. அப்பதான் வந்து வாழ்க்கையில
உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ சாப்பிட்டான உணவுகளை சாப்பிட்டா வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வாழ்க்கை டேஸ்ட்டாக, ஆமாம், வாழ்க்கை சுவைன்னு ஒரு சுவை இருக்கியா? ரொம்ப பேருக்கு வாழ்க்கை கசக்குதுங்கிறான், காதல் கசக்குதுங்கிறான், வாழ்க்கை கசக்குதுங்கிறான், எதான் கசக்குதுன்னு சொல்லு. வாழ்க்கை இனிக்கும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா. நான் சொல்ல போனால் இனிப்பான விஷயங்கள் தான், கனிப்பான விஷயங்கள், இனிப்பான விஷயங்கள். சரி, அதுக்கப்புறம் இன்னும் என்ன சார்? மாம்பழம். உண்மையா மாம்பழத்தில் இரும்பு சத்து சிறப்பாக இருக்கு. மரத்தில் அது பாவம் எல்லாத்துக்கும் அது கிடைக்காது, கடையில் தானே போய் வாங்க போகிறோம். விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா கனிகளும் கனிதான். மரத்தில் உச்சியில் இருக்கும் சில கனிகள், அது மூளை பலம் வாய்ந்ததாக இருக்கும், மூளை மிகுந்த பலம் வாய்ந்ததாக. மாம்பழம் நான் சொல்றது மாம்பழம் ஒன்று. வில்வ மரத்தில் வில்வ பழம் கீழேயும் காய்க்கும், இப்படி தொங்கும். சில பழங்கள் உச்சியில் இருக்கும், அது சொல்கிறேன். இது சில இந்த நாங்கள்லாம் எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியும்னா, எங்கள் தாத்தா சொல்லி தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அதாவது மருத்துவ உலகத்தில் நம்முடைய முன்னோடிகளாக இருந்தால் நம்முடைய முன்னோர்கள். அப்போ தாத்தாக்கள் வகையில் வந்தது தான் இது எல்லாமே, சித்தர்கள் வழியில் வந்தது தான். அப்போ உச்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பழங்கள்லையும் உச்சியில் போய் தேடுறா அப்படின்னு உச்சின்னு சொல்கிறாரு எல்லாம். அதுலேயும் மலைகளில் விளைகிற பழங்கள்ல இன்னும் மகத்துவம் அதிகம் மருத்துவத்துக்கு. இந்த மூளை கோளாறு உள்ள எல்லா ஆட்களுக்குமே நாங்கள் மருந்து கொடுக்கறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மரங்களில் பழுக்கக்கூடிய பழங்களை எடுக்கிறது வழக்கம். இதுதான் உண்மை. கஷ்டமாச்சா? கஷ்டம்தான். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் செய்யணும். ஏன்னா அதில் சக்ஸஸ் ஆகணும், அந்த நோய் குணமாகணும்னா அவர்கள் சொல்லி கொடுத்த தியரி இப்படி உண்மையிலேயே இன்னைக்கு சொல்கிறேங்க, சித்த வைத்தியத்தை மீறின வைத்தியம் உலகத்திலே எதுவுமே இல்லை. ஆனால் சித்த வைத்தியத்தை சித்த வைத்தியர்களும் முறையாக செய்ய வேண்டும். பத்தியத்தின்படி வாங்கக்கூடிய அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் வர்றாங்களா நோயாளிகள், அவங்க முறையாக பேணணும். இவங்களும் அந்த பத்தியமும் சொல்லணும். அப்படின்னா சித்த வைத்தியம் ஜெயிக்கும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இந்த இரும்பு சத்துக்கள் நமக்கு கிடைச்சதுனால தான் மூளை வேலை செய்யும். அப்ப அவர்களுக்கே அந்த இரும்பு சத்து உள்ளதெல்லாம் தேடி அந்த மாதிரி மருத்துவங்களை சரி பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி இரும்பு சத்து இன்னும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்தால் இரும்பு சத்து மிதமாக மாறிடுது. தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் சேரும்போது அதி அற்புதமான, அது கரும்புச்சாறு, சாரி தவறாக சொல்லிட்டேன். தேங்காயும் ஏன்னா நீ நாட்டு சர்க்கரையும் நிறைய இதாக வருது, அதனால உண்மையான கரும்புச்சாரையே எடுத்துக்கலாம், பிரச்சனைகள் நேச்சர். கரும்புச்சாரும் தேங்காயும் தேங்காய் பாலும் ஒன்று சேர்த்துருங்க, குடிங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை குடிங்க, உணவுக்கு முன்னால். பசி எடுத்து தான் திரும்ப சாப்பிடணும், ஏன்னா இது சாப்பிட்டா கொஞ்சம் உணவு கண்ட்ரோல் ஆகும். அப்போ அதிகமாக தள்ளாதீங்க, உள்ள தேவை போதுமான அளவுக்கு உடம்பு பசி எடுக்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. ஆனால் இதை வழக்கம் போல் குடிச்சிட்டு வாங்க, நிறையா இருக்கும். அதே போல் இரும்பு சத்து இதெல்லாம் நிறையா 3 கிழங்க ஒன்று சேர்த்திங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். என்னென்ன கிழங்கு? கேரட்டு, பீட்ரூட்டு, சிவப்பு சக்கரவள்ளி கிழங்கு, இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து, இந்த 3ஐயுமே ஒன்று சேர்த்து இதில் கரும்புச்சாறு விட்டிங்கன்னா, இதை வேக வச்சு மசிச்சு கரும்புச்சாறு விட்டு அதை இது சாப்பிட்டீங்கன்னா பஞ்சாமிரத்தை விட அற்புதமாக இருக்குது, அவ்வளவு சுவையாக இருக்குது. இந்த 3 கிழங்கையும் வேக அவித்து சட்னி மாதிரி அரைச்சிட்டு கரும்புச்சாறை, உப்புக்கு பதிலாக கரும்புச்சாறை விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதை விட உலகத்தில் இல்லாட்டி இதை விட அதை தேன் விட்டு சாப்பிடுங்க. அதில் இந்த கிழங்கை 3ஐயுமே அரைச்சிட்டு தேன் விட்டு சாப்பிடுங்க. யாருக்கு? சுகர் இல்லாதவங்க சொல்கிறேன். சுகர் இருக்கவங்க என்ன செய்யணும்னா இதில் உப்பிட்டு சாப்பிடணும், உப்பு போட்டு சாப்பிடலாம். இதை சட்னியா 3ஐயுமே சேர்த்து சட்னியாக கூட அரைச்சிக்கலாம் டெய்லி. அப்பேற்பட்ட ஒரு இரும்பு சத்து கிடைக்கும். நாடி நரம்பெல்லாம் இரும்பு சத்து சேர்ந்துட்டாலே நாடி நரம்பெல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ நம்ம ஆர்ம்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா, நாம் ஒரு ஆர்ம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இங்கே தேவை என்னங்க? இரும்புங்க. ஆக உங்களுக்கு குறும்பு நீங்கள் செய்யணும்னா இரும்பு வேணுங்க. அப்போ இரும்பு இதுலேயே கிடைச்சிருதுங்க. நம்ம கண்ணால் பார்க்குற தேங்காய் பாலில் கிடைச்சிருது, கண்ணால் பார்க்குற கரும்புச்சாறு, வீதிக்கு கரும்புச்சாறு கிடைச்சிருது. அந்த கரும்புச்சாரை இப்படி பயன்படுத்துங்க ஐயா.
கரும்புச்சாரையும் தேங்காய் பாலையும் ஒன்னாக்க தெரியாதா? இது ஒரு பெரிய மேட்டரா? குடிச்சு பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரியும் ஐயா. எப்படி? கண்ணு தெரியாதது கண்ணு தெரியும். ஆகவே இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வெந்தயம் இரும்பு சத்து நிறைந்தது. வெந்தய குழம்பு அடிக்கடி வீட்டில் வைங்க. பந்தயம் கட்டி சொல்லுவேன், வெந்தயம் யார் தின்னாலும் சரி இரும்பு சத்து அதிகமா இருக்கும், கண் ஒளி பெறும். வெந்தயக்கீரை அதை விட சிறப்பு. வெந்தயக்கீரை வாரத்துல 3 நாள் எடுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா இரும்பு சத்து கிடைக்கும். இதெல்லாம் எளிய விஷயங்கள். வீட்டிலே எப்போதும் வெந்தயம் வச்சிருப்பீங்க, ஆனா குழம்பு வைக்கவே மாட்டீங்க. கேட்கும் போதெல்லாம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு. வெந்தய குழம்பை பத்தி இப்போ யாருமே, அந்த மீன் இருக்கும்போது மட்டும் வெந்தயத்தை போடுவீங்க, வாசம் வரணும், வாசம் வரணும். தயவு செய்து நண்பர்களே, நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்க. வெந்தயம் பூண்டு இருக்கு பார்த்தீங்களா? வெந்தயம் பூண்டு அந்த காலத்துல சாதாரணமா பண்ணுது. அப்படி இரும்பு சத்து கிடைக்கும். வெந்தயமும் பூண்டையும் ஒன்று சேர்த்து, மலம் பூண்டையும் வெந்தயத்தையும் ஒன்று சேர்த்து பூண்டு குழம்புன்னு வைப்பாங்க. அது வெந்தய குழம்பு தான். அவ்வளவு. அதை அடிக்கடி சாப்பிடுங்க. இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு இருக்கும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.